Hi friends, I'm Karthik Dhruvam Academy இருந்து. ஓகே, நம்ம செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு செப்டம்பர் 14க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மை லைஃப் இன் டிசைன் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கௌரி கான். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கௌரி கான். அதாவது மை லைஃப் இன் டிசைன் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கௌரி கான். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் பொறியாளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து செப்டம்பர் 15. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. அதாவது இந்தியாவில் இன்ஜினியர்ஸ் டே, சரிங்களா, பொறியாளர் தினம் வந்து எப்போ அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூரோமணி விருதுகள் மூலம் 2020ஆம் ஆண்டிற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆதித்யா பூரி. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா பூரி. அதாவது யூரோமணி விருதுகள் மூலியமா 2020க்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து யார் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதித்யா பூரி அப்படின்றவங்க தான். சரிங்களா? யூரோமணி விருதுகள் மூலம் 2020ஆம் ஆண்டிற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆதித்யா பூரி அப்படின்றவங்க தான். சரிங்களா? ஓகே, 4வது கொஸ்டின் பாருங்க. கோவிட்-19 எதிர்த்து போராடுவதற்கான மை ஃபேமிலி மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடங்க எந்த மாநில அரசு வந்து திட்டமிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அதாவது கோவிட்-19 வந்து எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக மை ஃபேமிலி மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடங்கின மாநில அரசு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. சரிங்களா? அதை தொடங்கி வச்சவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் உத்தவ் தாக்கரே. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மை ஃபேமிலி மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறார். சரிங்களா? ஓகே, அதாவது கோவிட்-19 எதிர்த்து போராடுவதற்காக மை ஃபேமிலி மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடங்க எந்த மாநில அரசு வந்து திட்டமிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேவா? அதை தொடங்கி வச்சவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் உத்தவ் தாக்கரே. சரிங்களா? ஓகே, 5வது கொஸ்டின் பாருங்க. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் அருண்ஜேட்லி நினைவு விளையாட்டு வளாகத்தின் அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதாவது சமீபத்தில் அருண்ஜேட்லி நினைவு விளையாட்டு வளாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அது வந்து எந்த மாநிலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. சரிங்களா? சமீபத்தில் எந்த மாநிலத்தில் அருண்ஜேட்லி நினைவு விளையாட்டு வளாகத்தின் அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரிங்களா? ஓகே, 6வது கொஸ்டின் பாருங்க. அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடியால் பீகாரில் எத்தனை எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்கள் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 3. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3. அதாவது ரீசெண்டா பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்களை வந்து திறந்து வச்சிருக்காங்க. அது எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3. சரிங்களா? அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடியால் பீகாரில் எத்தனை எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்கள் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 3. ஓகேவா? ஓகே, 7வது கொஸ்டின் பாருங்க. ஓசோன் அடுக்கை பாதுகாப்பதற்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து செப்டம்பர் 16. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16. அதாவது ஓசோன் லேயர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ஓசோன் லேயர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட பொல்யூஷனால தான் அந்த ஓசோன் லேயர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அந்த ஓசோன் லேயர் வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மழையெல்லாம் பெய்யுதுல, மழை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் மழையாக தான் பெய்யும். ஓகேவா? அந்த ஓசோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதெல்லாம் வரவிடாம தடுத்து நிறுத்துறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓசோன் லேயர் தான். சரிங்களா? அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஓசோன் அடுக்கை பாதுகாப்பதற்கான சர்வதேச தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க. அது எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16. ஓகேவா? ஓசோன் அடுக்கை பாதுகாப்பதற்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16. ஓகேவா? ஓகே, 8வது கொஸ்டின் பாருங்க. சர்வதேச ஜனநாயக தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. சரிங்களா? சர்வதேச ஜனநாயக தினம் வந்து எப்போ அனுசரிக்கிறாங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பூப்பந்து உலக கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கோலாலம்பூர். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் மலேசியாவில் இருக்கு. ஓகேவா? அதாவது பூப்பந்து உலக கூட்டமைப்போட தலைமையகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர்ல இருக்கு. ஓகேவா? நோட் பண்ணீங்க.
ஓகே 10வது கொஸ்டின் பாருங்க. பேடிஎம் அதன் கேமிங் தளமான பிஎஃப்ஜிக்கான பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்ட வீரரின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து சச்சின் டெண்டுல்கர். ஓகேவா, கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர். ஓகேங்களா, அதாவது பேடிஎம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பேடிஎம் ஃபர்ஸ்ட் கேம் அதாவது பிஎஃப்ஜி அப்படிங்கறத வெளியிடுறாங்க. அந்த பிஎஃப்ஜியோட பிராண்ட் தூதரா வந்து யாரை வந்து நியமனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரை வந்து பாத்தீங்கன்னா அந்த பேடிஎம் ஃபர்ஸ்ட் கேம் அதோட பிராண்ட் தூதரா வந்து நியமனம் பண்ணிருக்காங்க. சரிங்களா, அதாவது பேடிஎம் அதன் கேமிங் தளமான பிஎஃப்ஜிக்கான பிராண்ட் தூதரா யாரை நியமனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரை. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரையும் பார்த்தது செப்டம்பர் மந்த் டே 14 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு உண்டான ஹாய் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுக்கு டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமில இருந்து கார்த்திக்.